கைஸ் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலின் எல்லா பக்கம் எழுதியிருக்கு. ஏதோ இவ்வளோ பெரிய ப்ரமோஷன் தேவையான்னு தெரில. சீண்டி பார்க்காதீங்க. என்ன 153 கோடியா? அதேப்பா உள்ளே போய் பார்ப்பேன் எப்படி இருக்குண்டு. இதான் வந்து ஆக்சுவலி என்ட்ரன்ஸு. நான் இன்ட்ரன்ஸே கொடுக்க மாட்டேன். ஹலோ கைஸ், எல்லாத்துக்கு வணக்கம் பேக் டு டான்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதுரை இருக்கிற வண்டியூர் பார்க்க சொல்லி வந்திருக்கோம். நானும் எங்கள் அக்காவும் வந்திருக்கேன். எங்கள் அக்கா கேமராமேனாக போகலான்னு வந்து கூப்பிட்டு வந்தால் அது வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்கு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்டு வந்து இங்கே வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். பார்த்தீங்கன்னா அரைக்குறையான வேலைகளில் மொக்கையாக தான் இருந்துச்சு. இப்போயும் அப்படியே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பண்ண ஓரளவுக்கு ஆல்டர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு, ஓகேவா? இன்னமும் பாருங்களேன், இங்கே தான் அந்த கடைகள்லாம் போட்டி தாங்க இருக்குது. ஃபஸ்ட் வரப்போ எப்படி தான் இருந்துச்சு, இப்போயும் எப்படி தான் இருக்குது. இது எதுக்குன்னே தெரில. ஃப்ளாஷ்பேக் கைஸ், இங்கே பாருங்கள், புதுசாக வந்துட்டு ஒரு பாத்ரூம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தான். இங்கே வந்துட்டு எல்லாரும் வாக்கிங்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. கம்மி இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா எப்போயும் வாக்கிங் தான் போயிட்டு இருக்காங்க. நானும் வந்து நம்ம ப்ரோவும் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். இதுக்கு இந்த பக்கம் வாங்க, ஆடுவாங்க. இதில் வந்து நிறைய இடம் விளாடுற மாதிரி நான் நினைக்கிறோம். ஆமாம், மாறினா நல்லா தான் இருக்கும். மக்களும் இந்த எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 14 பிடிச்சிருக்கு. வந்து ஒரு புரியான விஷயம், நல்ல விஷயம், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக கட்டி தந்தால் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் பெருசாக இருக்கும் கோயம்புத்தூரோட. கோயம்புத்தூர் வந்து கொஞ்சம் குட்டியாக. அங்கே ஒரு பாலம் கட்டிட்டு இருக்காங்க. நான் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து மதுரையிலேருந்து ஒரு பாலம் கட்டிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து வியூ. நல்லா இருக்கும் இடம், பீஸ்ஃபுல்லாக. அண்ட் மக்கள் இந்த கிளிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இளையோ கூப்பிட்டு போயிட்டு சும்மா வந்து வாக்கிங் போயிட்டு சும்மா அங்கே சுற்றிட்டு இருந்தோம் நாங்கள். அதுக்கான கிளிப்ஸ் தான் இது எல்லாமே. சும்மா அதே வந்து அட்டாச் பண்ணி விட்றேன் பாருங்கள். மக்களே வரவில்லை, இந்த மில்லினியம் மாலை பார்த்தோம். இப்போ தான் வந்து ரெனோவேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே வந்தோடனே பாருங்கள், மேப்லாம் இருக்குது. இதுக்கு ரோட் மேப்பு. அதில் வந்து பார்க்குள்ளே வந்தாச்சு. போட்டிங்லாம் 200 கிட்ட வந்துடும். பரவாயில்லையா? போறியா கைஸ்? இங்கே பாருங்கள், போட்டிங்க பாருங்கள். 150 ரூபாய் 30 நிமிஷத்துக்கு. 2 பேருக்கு 4 பேருக்கு 300 ரூபா. டைமிங் 10 to 6 PM. நல்லா இருக்குல்ல? நல்ல பிஸ்னஸ் இது. ஓ, அப்படியா விஷயம்? இங்கே குழந்தைக்கு ஏதோ ஒரு பேர்லாம் வச்சுட்ருக்காங்க. கைஸ் முக்கியமான இடமே இங்கே தான். வாக்கிங் போடுறதுக்காக வந்தால் அதை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் கொடுத்தது வீணாக போச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் எங்கே கோயம்புத்தூரில் வந்து ஸ்பாட் இருக்குது. இது கட்டுறப்போ வந்தது. ஆனால் கோயம்புத்தூர் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இங்கே ஆரம்பித்து அங்கே கட்டி அப்படியே அந்த பக்கம் போகலாம். அப்படியே போகலாம். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி இருக்கார். என்னென்னு தெரில. இப்போ இந்த வேடிக்கை தான் பார்க்கணும். பாட்டு நானும் எங்கள் அக்காவும் நானும். அண்ட் வந்து 20 ரூபா வேஸ்ட்டு கொடுத்து 20 ரூபாய்க்கு இதில் நடக்கலான்னு பார்த்தேன். வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன். அது இப்படி பண்ணிட்டாங்க. நிறையா ஒர்க்கு வந்து அப்படியே தான் இருக்குது. நிறையா ஒர்க்கு. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், செடியெல்லாம் உருப்படியாக வைக்கல. அங்கெல்லாம் பாருங்கள், கடைசியில் இருக்குது. வாட்ச் பண்ணி கேட்கவா? பஞ்சாயத்து பண்ணுறதுக்கா? வீடியோ எடுத்து கேட்கவா? எவனா திறக்க மாட்டிங்களா? எவனா டே மக்களே பின்னாடி இப்போ தான் வாட்ச் பண்ணிருக்காரு. அவர்கிட்ட கேட்டேன் நான் அப்டேட் என்னன்ட்டு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபா கட்டி நம்ம போட்டிங் வாங்கினா மட்டும் தான் உள்ள அலோடு. அதை உள்ள வந்து நான் நடக்கலாம். அதுவும் காலைல 10லேருந்து சாயங்காலம் 5 வரைக்கும் தான் நான் நடக்க முடியுமாம்மா. இப்போ தான் கேட்டேன் நான். அதான் வந்து அப்டேட்டு. ஆனால் அதே நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழங்குளத்தில் வந்து இதே மாதிரி ஃபஸ்ட் வச்சு பார்த்து அங்கே தான் கட்டினாங்க. அதுலேயுமே இந்த மாதிரி நம்ம வந்து இதில் நடந்து போகலாம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நடந்து போகலாம். அது வந்து நான் போயிருக்கேன் நிறைய இடத்துல, நிறைய டைம் போயிருக்கேன். ஆனால் இங்கே வந்துட்டு ஸ்கேம் பண்ணுறாங்க கைஸ், ஸ்கேம் பண்ணுறாங்க. மதுரை மக்களே நம்பாதீங்க, எல்லாம் ஸ்கேமு. ஜோக் இல்லையா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளே பார்க் இருக்குது. இது மட்டும் தான் இங்கே ஓரளவுக்கு ஒருத்தானது. குழந்தைங்களுக்கு எல்லாம் ஆடுறதுக்கு நல்லா ஒருத்தான பேசமாக தான் இருக்குது. இங்கே மட்டும் கூட்டம் இருக்குது. மற்ற இல்லை எங்கேயுமே அவ்வளோக்கா கூட்டம் இல்லை. அங்கே தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான ஸ்பாட்டுன்ட்டு. நிம்மதியாக உட்காந்து ஜாலியாக கடலில் போகலாம் அந்த இடத்துல. கைஸ் இங்கே பாருங்கள், இந்த மிஷினை வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். ரெடியாக இருங்க. நானே எந்திரிக்கிறேன். கைஸ் ஆக்சுவலி இதுதான் டிக்கெட்டு. கல்பேஸ்வரர் மதுரை ஜோன் 2 போட்டிருக்கு. வண்டியூர் பார்க் என்ட்ரன்ஸ் ஃபீ கலெக்ஷன். ஆமாம், 2 பேர் 40 ரூபா. இங்கே பாருங்கள், ஏதோ லைன் தான் போட்டிருக்காங்க. ஒர்க்குன்னு பார்க்க செம்ம டேஞ்சர். கட்டாமல் வச்சுருக்காங்க. அது கைஸ் இங்கே பாருங்கள், நல்லா வாத்துலாம் போயிட்டுருக்கு. இந்த இடம் ஞாபகம் இருக்கா? இந்த மரத்துக்கிட்ட இங்கே தான் வந்து ஒரு சின்ன ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்துச்சு. இங்கே நின்று நான் பண்ண வீடியோ எடுத்தேன். நல்லா ஞாபகம் இருக்குது. ஸ்டோரிலாம் போட்டிருப்பேன். அந்த வீடியோ இந்த கூட அட்டாச் பண்ணுறேன் பாருங்களேன். நிறைய பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பழைய ஒரு வழி பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருக்காங்க.
ஆக்சுவலி அதில் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். இதுவும் நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்களா வியூ டெட் எண்ட் மாதிரி அந்த காலத்தில் கட்டினதாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. ஆனால் என்ன நிறைய பேர் வந்தால் உடஞ்சிடும் கண்டிப்பாக. ஆமா, பழைய இது இதெல்லாம் நல்லா இருக்கு. இதை காமிச்சிருக்கேன். வாங்க உடஞ்சிருக்கு. அவ்வளோதான், கை காலை கிச்சிட்டு கீழே வந்துட போகிறீங்க கைஸ். அதே மாதிரி போட்டோஸ் வந்து அந்த பக்கம் இருக்குது. அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா இங்கேயுமே சில கடைகள், அதே எம்டி கடைகள் தான் இருக்குது. அண்ட் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒர்க்குன்னு ஓடிட்டுருக்கு. தெரியுது அவங்களுக்கு நல்லா ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஏதோ ஸ்கேட்டிங் பண்ணுற மாதிரி பிளேஸ் இருக்க போது நினைக்கிறேன். எனக்கு தெரில. உங்களுக்கு தான் காமிக்கையில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அவ்வளோதான் பார்க்கு. அது வந்து மெயின் கான்செப்ட் என்னென்னா எலெக்ஷனுக்காக தான் மெயினாக வந்திருக்காங்க. ஓட்டு வாங்கணும் என்று கூட இருக்கலாம். இது முடிச்ச பிறகு கூட சூப்பராக இருக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு செக்யூரிட்டி இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஓகேவா தான் இருக்குது, நடக்கலாம். அதுக்கு ஒர்த்து போட்டிங் போனதுக்கும் 150 rupees 2 பேருக்கு ஷேர் பண்ணுறப்போ 75 rupees ஒர்த்துமா தான் எனக்கு தோணுது. மற்றபடி இன்னும் கொஞ்சம் எல்லாம் டெவலப் ஆகணும். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வேறு லெவலில் பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம ஊருக்கு தெரியாதா எல்லாமே போட்டு நாச்சி ஆக்கிடுவாங்க. அது ஒரு ட்ராபேக் இருக்குது. புதுசாக இருக்கிறதுனால ஓகேவாக இருக்குது பார்க்குறதுக்கு. பழசாத்தனை எப்படி இருக்குன்னு தெரியாது. அண்ட் வந்து அவ்வளோ அந்த வீடியோ வண்டியூர் பார்க்கோட 30 இம்ப்ரெஷன் தான் அந்த வீடியோவாக இருக்கும். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து அவ்வளோதான் அந்த வீடியோ. மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் பண்ணணுமா, நம்ம இன்ட்ரெஸ்ட் வீடியோஸாக பார்க்க நினச்சினா நம்ம பேஜை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பை. ரைஸ் இங்கெல்லாம் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லே போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் வாட்ஸ்அப்பர் தான் அழகாக வரும். இந்த இடமே நல்லாயிருக்கும். மக்களே கூட்டத்தை பார்த்தீங்களா, எல்லாருமே உள்ளே போகல, இவ்வளோ பேர் வெளியே தான் நிற்கிறாங்க. 6 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆமாம்மா. அதனால் எல்லாம் கிளம்புறாங்க. 5 பேர்லாம் உள்ளே விடலை, அப்படியே கிளம்புறோம். பார்க்குறியா தங்கம்?